லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். 6/3/2023 வாஸ்து நாள் அன்னைக்குங்க, மாசி 22 காலையில் 10:06 to 10:42 பஞ்சாங்கத்தில் போடப்பட்டுள்ளது. காலையில் 7 to 9 ராகு காலம், திங்கட்கிழமை அன்னைக்கு. ஸோ 6:30 மணிக்கு தான் சூரிய உதயம் ஆகுது. 2 ஜீவன் நேத்திரம் 1 இருக்குது. மாசி மகத்தில் வாஸ்து பண்ணுறது ஜெகத்தை ஆள்வன், மகத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆள்வன். அப்போ வீடு கட்டி வீட்டை ஆளுவோம். இது 6/3 வாஸ்து நாள் அன்னைக்கு. ஸோ ஒரு 10 பாயிண்ட்டுகள் இருக்குது. மொதல் வாஸ்துவனுடைய அமைப்பு செய்ய வேண்டியது நாள் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது வாஸ்து குச்சியினுடைய அமைப்பு. ஸோ வாஸ்து குச்சியில் 3 இருக்குங்க. இதில் அடியன் வச்சுருக்கிறது வேப்பங்குச்சி வச்சுருக்கிறேன். கணம் 1 இன்ச்சு டு 1/2 இன்ச்சு டு 1 இன்ச்சு இருந்தால் சிறப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். கீழே முனை கூர்மையாக இருக்கும். பூமியில் கைத்தாங்களாக இறக்கணும். அதில் 3 டைப் ஆஃப் குச்சி. 1வது வேப்பங்குச்சி வச்சுக்கலாம், 2வது பாலை குச்சி, 3வது வில்லோ குச்சி. இதில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா வில்லோ குச்சியில். அப்போ வாஸ்து குச்சியினுடைய அமைப்பு இது. ஸோ இதில் வாஸ்து குச்சிங்கிறதுல இந்த இதில் எக்காரணத்துக்கு கொண்டு நவதானியம் எல்லாம் கட்டி பூவெல்லாம் அலங்காரமாக இந்த குச்சியில் நீங்கள் வச்சு நவதானியம் கட்டி வைப்பாங்க. ஒரு மஞ்சள் துணியில் நவதானியம் மற்றும் 1 ரூபா காசு வெத்தலை பாக்கு வச்சு துணியில் வச்சு கட்டி உள்ள இதில் கட்டிடுவோம். கட்டி முடித்து பூஜை நிறைவில் இதை வச்சுட்டு சுத்தியில் வச்சு அடிக்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி அடிக்கக்கூடாது, கைத்தாங்களாக இறக்கணும். ஸோ 3வது குச்சியை எக்காரணத்தை கொண்டும் அடிக்கக்கூடாது. 4வது என்னென்னாக்கா, இந்த பெரியவர்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்கனாக்கா, வீட்டிலையே இப்போ நீங்கள் கட்டணம் உங்கள் வீடு இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருந்தால் அப்பா அம்மாவோ மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி பெரியவங்க வயசானவங்க அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். ஆனால் அங்கே சைட்டுக்கு கூட்டி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா இந்த குச்சியை ஆல்ரெடி மேஸ்திரிக்கிட்டேயோ ஆசாரிக்கிட்டேயோ கேட்டு வாங்கி அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வீட்டிலையே வச்சு ஒரு துணியில் நவதானியம் அதில் 1 ரூபா காசு ஒரு 2-3 வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு பூவை வச்சு கட்டி இதில் கட்டி அவங்கக்கிட்ட தொட்டு வாங்கி தீபாராதனை காமிச்சிட்டு அப்புறம் சைட்டுக்கு கொண்டாங்க. ஸோ இது எதுக்காக செய்கிறோம்னாக்கா, அவங்ககிட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது முடியாத பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி பெரியவங்ககிட்ட நவதானியம் கட்டி ஆசீர்வாதம் வாங்குறது. இப்போ எந்த மூலையில் வாஸ்து பண்ணுறது? இப்போது கிழக்க பார்த்த பிளாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பிளாட்டு கிழக்க பார்த்து இருக்குது. மேற்கு பின்புறத்துலேயும் வடக்கு தெற்கு, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் சவுத்து. ஈசான மூலை கன்னிமூலை, கன்னிமூலையில் செய்வது சிறப்பு, ஈசான மூலையில் செய்வது சிறப்பு. ஒரு சில நண்பர்கள் ஊரில் எங்கள் இதில் ஈசானியத்தில் தான் பண்ணுவாங்க சார், நீங்கள் கன்னிமூலையில் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்கள் ஜாதக அடிப்படையில் இந்த மூளைக்கு உண்டான ஒரு வடகிழக்கு மூளைக்கு உண்டான ஒரு குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசான மூலையிலையோ, உங்கள் ஊரில் இருக்கிற மேஸ்திரியோ கொத்தனாரோ இந்த பகுதியில் செய்தால்தான் சிறப்பு, ஜோதிடர் சொல்லியிருக்காருன்னா கன்னிமூலை. ஸோ 2 இடம் தவிர வாயு மூலையிலே கன்னி மூலையிலே செய்ய வேண்டாம். அடியன் போன தடவை நான் கன்னி மூலையில் செய்தால் சிறப்புங்கிறத சொல்லியிருந்தேன். ஈசானத்தில் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவங்கவுங்க ஜாதகப்படி மாசி மாதத்தில் மேல் பாகத்தில் செய்தால் சிறப்புங்கிறது இருக்குது. இருந்தாலும் இந்த 2 இடத்தில் ஒரு இடத்துல, அதுவும் கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையில் போர்ட்டிகோ வரும், வீட்டுக்குள்ளே ஹாலில் வர்ற மாதிரி அமைப்பை வச்சு செய்யுங்க. ஸோ இப்போ இந்த குச்சியினுடைய அமைப்பு எந்த பகுதியில் செய்யணும்? கிழக்க பார்த்த வீட்டிற்கு சரி, மேற்க பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, வடக்க பார்த்த தெற்க பார்த்த 4 திசைக்காரங்களும் 4 மூலை, வடகிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை, அக்னி மூலை, 4 திசை 4 மூலைகள் 8 மூலக்காரங்களும் எல்லா இந்த பகுதியில் ஈசானத்திலேயோ கன்னியிலேயோ வாஸ்து பூஜை செய்வது சிறப்பு. இந்த பூஜை யார் வச்சு செய்கிறதுங்கிறது பார்த்தோம்னாக்கா, ஆசாரி கொத்தனார் வச்சு வாஸ்து பூஜை கண்டிப்பாக செய்யணும். ஒரு சிலர் இப்போ குருக்கள் வச்சு செய்கிறாங்க. பட் அவங்க கண்டிப்பாக இந்த குச்சியை அடிக்கக்கூடாதுங்கிறத சொல்லணும். இந்த குச்சியானது வீட்டுக்காரங்க, வீட்டு உரிமையாளர், வீட்டு எஜமானர், கிட்டத்தட்ட வீடு கட்டுறவங்க எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு சிஎம், மனைவி பிஎம்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகள்லாம் மினிஸ்டர்ஸு, வந்திருக்கிற மக்கள் தான் உங்களுக்கு பிரதிநிதிகள். உங்கள் வீடு சட்டசபை இப்படி மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் சட்டசபை தான் கட்ட போகிறீங்க. அப்போது வீட்டினுடைய உரிமையாளர் தான் இது வைக்க வேண்டும். இந்த பூஜை நிறைவில் நீங்கள் செய்ய வேண்டியது, தீபாரதனைலாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் வாழைப்பழம் வச்சு எல்லாமே செஞ்சு வச்சுருப்பீங்க. அதில் நிறைகுடம் நீரில் வாசனை திரவியங்கள் உள்ள ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு அதிலேயே காசு, எலுமிச்சம்பழம், மேலே தேங்காய் வச்சு பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த குச்சி வச்சதுக்கப்புறம் நவதானியம் வச்சுட்டு அதில் நீங்கள் பாலெல்லாம் ஊற்றிட்டு தேன்லாம் ஊற்றிக்கலாம். அனைத்து அபிஷேக திரவியங்களும் நீங்கள்
மேலே அபிஷேகம் செய்யலாம். லாஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த குடத்தில் இருக்கிற நிறைகுடம் நீர் கொண்டு வந்திருப்பீங்க, இதில் வந்து ஊற்றணும். கணவர் பிடிக்க மனைவி ஊற்ற வேண்டும். இது மாதிரி வந்து செய்யணும். இது வந்து ஆசாரி கொத்தனார் வச்சு பெரியவர்கள் வரணும். பெரியவங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும், பெண்கள் கண்டிப்பாக பெண்கள் அல்லாமல் மனைவியும் அம்மாவோ சகோதர சகோதரிகள் இல்லாமல் நீங்கள் வாஸ்து செய்கிறது வந்து சிறப்பு கிடையாது. ஏன்னா இந்த வாஸ்து பூஜைக்கு அப்புறம் நில வைக்கிறது கூப்பிடுங்க, அப்புறம் கிரக பிரவேசம். வாரிசு முக்கியம். ஸ்கூல் லீவ் போட்டு கூட கூட்டி வாங்க. வாரிசு பிள்ளைகள் இருந்து நீங்கள் வாஸ்து பூஜை செய்யணும். அது ஆண் வாரிசு இருந்தால் கண்டிப்பாக கூட வரும். இந்த பூஜையானது எப்படி மாதிரி அமைப்பு இருந்தால் சிறப்பு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செய்ய போகிறீங்கன்னாக்கா கன்னி மூலையில் வந்து நீங்கள் இப்படி மாதிரி ஒரு அமைப்பாக நீங்கள் வந்து நல்லா அடியன் சிவ பூஜை பண்ணுறேன், அதனால் இந்த மாதிரி அமைக்கிறேன். ஸோ அது இந்த இடத்துல இப்படி நீங்கள் வடக்கு கோமுகியாக இருக்கணும். எந்த கோவிலில் நீங்கள் போனாலும் இந்த மாதிரி கோமுகி வடக்கு பார்த்து தான் இருக்கும். எம்பெருமான் சிவபெருமான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அமைப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். ஸோ எப்போவுமே வந்து லிங்கம் வந்து இப்படி இருக்கும். சும்மா சிம்பிளாக போட்டிருக்கிறேன். அது இந்த பகுதியில் வரும். அப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். இந்த அமைப்பை வச்சு நீங்கள் செய்தமையானால் உங்களுக்கு வீடு வந்து காலத்திற்கு 100 ஆண்டுகள், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சிவன் கோவில் கட்டுறதற்கு சமானம் லிங்காரகமாக சேருது. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் 5 லிங்க வடிவல் இருக்கிறது. அதில் இந்த பகுதியில் இங்கே செய்கிறது ஈசானத்துலேயும் அகோர சிவமும் சிறப்பு சக்தி வாய்ந்தது. 100 ஆண்டுகள் காலத்திற்கும் இருக்கும். அப்புறம் வந்து இந்த முன்னாடி வந்து செங்கல் வச்சு ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா முழுசாக பெருசாக தோண்டிடுவாங்க. இப்படி முழுசாக தோண்டிட்டு இந்த இடத்துல வச்சுக்குவாங்க. ஸோ அதுலேயே வந்து 9 செங்கல் வைப்பாங்க. இந்த மாதிரி தோன்றதை விட வந்து மொத்தமாக ஒரு 3க்கு 3 அடி தோண்டிட்டு நடுவில் குச்சி வச்சு விட்டுட்டு செங்கல் 9 செங்கல் வந்து சந்தன குங்குமம் சாத்தி அதை எடுத்து வைப்பதும் வழக்கம். ஸோ அதனால் செங்கல் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்டுக்காரரை எடுத்து கொடுத்து அந்த இன்ஜினியர் மேஸ்திரி அவங்க எடுத்து வைக்கிறது வழக்கத்தில் உள்ளது. அதன்படி செயல்படலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த லிங்க வடிவிலையும் 9 செங்கல் வைக்கிறது. 9வது பாயிண்ட் வாஸ்து காயத்ரி. வாஸ்து காயத்ரி வந்து ஓம் அனுகிரக ரூபாய் வித்மெய் பூமி புத்திராயதி என வாஸ்து புருஷ பிரசோதியார் 108 போற்றி சொல்லலாம். கணபதி மந்திரத்திற்கு உண்டானது சொல்லலாம். சிவன் பாடல்கள் இது எல்லாமே வந்து சிவனுக்கு உண்டானதில் தான் நீங்கள் செயல்படுறீங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து இப்படி பூஜை செய்யும். பூஜை நிறைவில் வந்து நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்திருக்கிறவங்ககிட்ட வந்து மரியாதை செய்கிறது, தேங்காய் வாழைப்பழம் வச்சு கொடுத்து மரியாதை செய்கிறது. அந்த மேஸ்திரியோ வந்து இன்ஜினியரோ அந்த பூஜைக்கு உண்டான கணவன் மனைவி வந்திருப்பாங்க இல்லையா, வீட்டு உரிமையாளருக்கு வந்து பரிவட்டம் கட்டுவாங்க, மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை செய்வதற்கு இந்த வாஸ்து குச்சியானது கொடுக்குறது. தீபார்த்தனை வந்து வீட்டு உரிமையாளரும் காண்பிக்க வேண்டும். லாஸ்ட்டாக வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் மாமனார் மாமியார் இல்லை பெரியவங்க யாராச்சும் ஒருத்தவங்களை கூப்பிட்ருக்குறாங்க, இல்லை சிவ பூஜை செய்கிறவங்களே வந்திருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு. ஸோ அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது சிறப்பு. பூஜை முடிவில் இது மாதிரி செய்கிறது நல்லது. வாஸ்து பூஜை முறையை வந்து நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன். வாஸ்து பூஜை எப்படி செய்வதுங்கிறத நான் கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ இருக்கும். நிறையா வந்து சைட்லேயே நாங்கள் வச்சு எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது இதன் முறை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், டைமும் சொல்லியிருக்கிறேன். ஸோ யமகண்டம் வந்துடும் சாமி, நீங்கள் ராகுகாலம் ஆரம்பிக்கிறது இந்த டைம் வந்து கேலண்டரில் போட்டிருக்கு அப்படின்லாம் அச்சப்பட வேண்டாம். அன்றைக்கி 6:30 மணிக்கு தான் சூரிய உதயமே ஆரம்பிக்குது. அதனால் வந்து சூரியன் வந்து உதயத்திலிருந்து தான் இந்த கணக்கு வரும். யமகண்டம் வந்து அதுக்கு லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த நேரத்தில் செய்யலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அனைவரும் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம். யாரெல்லாம் செய்யணும்? குடிசை வீடு முதலே வந்து நிறைய அன்பர்கள் மாட்டு தொழுவம் போட போகிறோங்கிறதுலேருந்து கல்யாண மகள் கட்டுற வரைக்கும் என்கிட்ட வாஸ்துவுக்கு உண்டான அமைப்பில் கேட்டிருக்கிறாங்க. அது முக்கியமாக குழிப்பொருத்தம் பார்த்து வீடு கட்டுறது. குழிப்பொருத்தம் அதில் யானை மனை வச்சு கட்டினா சிறப்பு, பசுமனை வச்சு கட்டுறது, சிம்மமனை, கழுத மனை, பாம்பு மனை, புறாமனை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வெளி அளவு நிர்ணயம் பண்ணுறது, ஜாதகத்தில் வந்து கிழக்கு திசை நல்லா இருக்கா, மேற்கு வச்சு கட்டலாமா, தெற்கு வடக்கு, இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவைப்படுறவங்க வரைபடம் அமைச்சிருந்தீங்கன்னா அனுப்பி வைங்க. வரைபடம் போடணும்னாலும் நீங்கள் பிளாட்டினுடைய அளவு தேவைகள் ஜாதக குறிப்பு அனுப்பி. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.